ஹாய் கைஸ், ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்து உறம்புற வராங்க அப்படின்னாவே வடை சுட்டு பாயாசம் தான் வைப்பாங்க. ஆனால் இப்போத்த குட்டீஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஊர்லேருந்து வந்த பையனுக்கு ஒன்றுமே செய்யலை. சரி ஏதாச்சும் பாயாசம் செஞ்சு வடை சுடலாம் அப்படின்ட்டு கேட்டால் அவன் எனக்கு ஸ்வீட்டே வேண்டாம் அப்படின்ட்டான். சரி வடைனாச்சும் செய்யலாம் அப்படின்னா அவனுக்கு வந்து பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சரி அப்படின்ட்டு வடைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி வடித்து வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேல பருப்பையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், மல்லி இலை, கருகாப்பில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெனஞ்சு அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் தட்டி வடையாட்ட தட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பராக பருப்பு வடை ரெடி ஆயிரும். இங்கே வந்து இந்த பருப்பு வடையை ரசத்துக்குள்ளே போட்டு ரச வடையாகவும் சாப்பிடுவாங்க. அதுவும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நேற்று ஈவினிங் டீ டைமுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வடை மட்டும்தான் சாப்பிட்டோம்.